இங்கே இந்த பொண்ணுக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்குது. அவன் நல்லா பாட்டு பாடுறதால சோசியல் மீடியால போடலான்னு ட்ரை பண்றா. ஆனா அது அவங்க அப்பா பார்த்தா திட்டுவாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா வந்து ஒரு பர்தாவை எடுத்து கொடுத்து இதை போட்டுட்டு நீ பாடு, நீ யாருன்னே அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இவளும் பாடுறா, அந்த பாட்டு செம ஹிட் ஆயிடுது. ஆக்சுவலா அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு எப்படியே டிவோர்ஸ் வாங்கி தரணும் தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஒரு பெரிய சினிமா டைரக்டர் மூலியமா இவளுக்கு பாட்டு பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இவளும் பாடலான்னு சொல்லி போய் பாடிட்டு அவங்க அம்மாவுக்கு டிவோர்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரா. இப்ப அவங்க அம்மா ஒரு நகையை வச்சு அவளுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க அப்பா கண்டுபிடிச்சு அவங்க அம்மா போட்டு சமாடி அடிக்கிறாரு. அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா இவர் உனக்கு வேண்டாம், நீ டிவோர்ஸ் வாங்கிடுமா, உனக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றா. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு ஒரு நாள் பாட்டு பாடுறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால அந்த பொண்ணு வச்சிருக்க கிட்டார் எல்லாம் ஒடிச்சு போட்டுறாரு. இந்த வருஷத்தோட நம்ம இந்த ஊரை விட்டே போறோம், உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு வேற சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு வேற வழி இல்லாம அவங்க அப்பா சொல்றதை கேட்டுட்டு அவங்க அப்பா சொல்றதுக்காக பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எல்லாம் எடுக்க போறா. அதே நேரத்துல அந்த பொண்ணு பாடின பாட்டு அந்த படத்துக்கு ரொம்ப ஹிட் ஆயிடுது. இப்ப அந்த மியூசிக் டைரக்டர் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு மூலியமா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணு ஊரை விட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப ஏர்போர்ட்ல எல்லா லக்கேஜையும் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட கிட்டாரும் இருக்கு. ஆனா அது அவங்க அப்பா, இதெல்லாம் நீ எதுக்கு எடுத்துட்டு வர, தூக்கி குப்பையில போடுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் அமைதியா பாத்துட்டு இருந்தா அவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகி அவங்க பேக்ல வச்சிருந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து எனக்கு சைன் போட்டுதாங்க, நான் இப்பயே இங்க இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஷாக் ஆகி என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. ஆமா, இதுக்கு மேல உன்னெல்லாம் சகிச்சுட்டு வாழ முடியாது, நீ இவ்வளவு நாள் அடிச்சு சித்திரவதைப்படுத்தின, அதெல்லாம் நான் பொறுத்துட்டு போனேன், இன்னைக்கு என்னோட பொண்ணோட கனவே நசுக்க பாக்குற, இதுக்கு மேல உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்க. அவனை அடிக்க வர உடனே நீ இப்ப அடிச்சனா எனக்கு ப்ரூஃப் கூட இருக்கு, நீ இப்ப அடிக்கிறதுக்கு இந்த ஏர்போர்ட் சுத்தி நிறைய கேமரா இருக்கு, நீ அடிக்கிறதுனா அடின்னு சொல்றாங்க. அவனும் பயந்து அவங்க கேட்கற டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துறான். அந்த அம்மா அந்த ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வெளில போறாங்க. பொண்ணோட தம்பி, அம்மா நம்ம எங்க போறோம்னு கேக்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த அம்மா அந்த மியூசிக் டைரக்டர் சொன்ன அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாங்க. அந்த பொண்ணு முறையா போட்டிருக்க பத்தாவை எடுத்துட்டு அவளோட முகத்தை இந்த உலகத்துக்கே காட்டுறா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேபேக் சிங்கராகவும் ஆகிடுறா.